அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு ஹலால் ஹராம். ஹலால் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் அனுமதிக்கப்பட்டது. ஹராம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் தடை செய்யப்பட்டது. ஹலால் ஹராம் என்பது உணவில் மட்டுமல்ல, இஸ்லாத்தில் ஒரு மனிதனுக்கு அனைத்திலுமே ஹலால் ஹராம் என்று பிரித்து தந்துள்ளது. ஆனால் பெரும்பாலான மக்கள் ஹலால் ஹராம் என்றால் அது உணவில் மட்டும்தான் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. இன்னும் சிலர் ஹராமான ஒன்றை நாம் பிஸ்மில்லா கூறினால் அது ஹலாலாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். உதாரணமாக, இரத்தம் உண்ணுவது ஹராம், அதனை பிஸ்மில்லா கூறி நாம் உண்ணலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. இஸ்லாத்தில் அனைத்து செயல்பாடுகளிலும் ஹலால் ஹராம் பேண வலியுறுத்தியிருக்கிறது. பார்வையில் ஹலால் ஹராம். ஒருவருடைய பார்வையில் கூட ஹலாலான பார்வை, ஹராமான பார்வை என இரண்டு வகைகளாக நாம் பிரிக்கலாம். ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது கூட முதல் பார்வை மட்டுமே அனுமதிக்கப்பட்டதே. முதல் பார்வை கூட தவிர்த்து கொள்ள முடியும் என்றால் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது பார்வை பார்ப்பது ஹராமாகும். ஒரு மனிதன் பாதையில் நடந்து செல்கிறான். தெருவில் உள்ள வீடுகளை எட்டி பார்ப்பது அவனுக்கு ஹராமாகும். ஆடையில் ஹலால் ஹராம். இஸ்லாத்தில் ஆடை அணிவதில் சில வரம்புகளை கூறியுள்ளது. அதற்கு உட்பட்டு நாம் ஆடை அணிந்தால் அது ஹலால், அதை மீறினால் அது ஹராம். ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது. உடல் அமைப்பு வெளியே தெரியும் வகையில் இறுக்கமாக அணியக்கூடாது. ஆண் பெண்ணின் ஆடை போன்றும் பெண் ஆணின் ஆடை போன்றும் அணியக்கூடாது. ஆண்கள் பட்டாடை அணிவது ஹராம், பெண்கள் பட்டாடை அணிவது ஹலால். இப்படி நிறைய வரம்புகள் ஆடை விஷயத்தில் மட்டும் உள்ளன. நாங்கள் சுருக்கமாக கூறியுள்ளோம். வியாபாரத்தில் ஹலால் ஹராம். வட்டி வாங்குவதும் கொடுப்பதும், மோசடி செய்வதும், பிறரை ஏமாற்றுவதும் ஹராமாகும். பிறரை ஏமாற்றாமல் நேரான வழியில் சம்பாதிப்பதே ஹலாலாகும். மாமிசத்திலும் ஹலால் ஹராம். ஆடு மாடு போன்ற பிராணிகள் நாம் உண்ணுவது ஹலாலாகும். ஆனால் அவற்றின் இரத்தம் உண்ணுவது நமக்கு ஹராமாகும். இவ்வாறு இஸ்லாத்தில் ஒவ்வொரு செயலிலும் ஹலால் ஹராம் பேண வலியுறுத்தியுள்ளது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் ஒவ்வொரு தலைப்பிலும் ஹலால் ஹராம் பற்றி விரிவாக பதிவு செய்கிறோம். அனைவரும் அனைத்து ஒழுக்கங்களையும் கடைபிடித்து நேர்வழியில் செல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அனைவரும் உங்கள் துவாவில் பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Brothers and sisters, please make dua for Palestine. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Click the bell icon, like, share and subscribe.